தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ சென்டாக் தரப்புல இருந்து இப்போ நமக்கு வந்திருக்கு. சென்டாக்ல வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாருக்குமே சேர்த்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது நமக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. இதில் 180 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அந்த 180ல் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லி 131 சீட்டும், ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% எடுக்கும்போது அதில் ஒரு 27 சீட்டும் வரும். என்ஆர்ஐக்கு ஒரு 22 சீட் வந்து ஒதுக்கிடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ரிசர்வேஷன் ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜில் அவங்க பிரிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 131 சீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கேண்டிடேட், புதுச்சேரி ரெசிடென்ட் உள்ள புதுச்சேரி கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 98 சீட்டும், காரைக்காலுக்கு ஒரு 24 சீட்டு, ஏனம்க்கு ஒரு 4 சீட்டு, மொத்தம் 126 சீட்டை வந்து டோட்டலாக பிரிப்பாங்க. பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஜென்ரலுக்கு 40% எடுப்பாங்க. அப்போ புதுச்சேரி மாணவர்களுக்கு 40% எடுக்கும்போது ஒரு 39 சீட் வரும். அந்த மாதிரி இடபிள்யூஎஸ் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஜென்ரலுக்கு ஒரு 39, இடபிள்யூஎஸ் 10, ஓபிசி 11, எம்பிசி 18, எஸ்சி வந்து 15, இபிசி 2, பிசிஎம் 2, எஸ்டி கிடையாது, பிடிக்கு 1. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 9 சீட் இருக்குது. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிடறாங்க. இது வந்து பாண்டிச்சேரிக்கு. காரைக்காலுக்கு 24 சீட்டு. அந்த 24 வந்து 10 வந்து ஜென்ரலுக்கும், இடபிள்யூஎஸ் 2, ஓபிசி 3, எம்பிசிக்கு 4, எஸ்சிக்கு 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிடறாங்க. அதே போல தான் ஏனம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் இது ரொம்ப முக்கியமானதுங்க. புதுச்சேரி மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுங்க. யார் யாருக்கு எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க, அந்த கேட்டகரியில் உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குது பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குமே கொடுத்துருக்காங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கு எவ்வளோ சீட் வந்து ஒதுக்குறாங்க. மொத்தம் 125 சீட். அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 51 சீட் இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா அப்படின்னு சொல்லி அதில் கொடுக்குறாங்க. அது ஒரு 50 சீட்டு. ஆல் இண்டியாவுக்கு ஒரு 19, என்ஆர்ஐக்கு ஒரு 5 சீட்டு பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தத்தில் 38 சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அதில் ஜென்ரலில் மட்டும் 15 இருக்கும். இடபிள்யூஎஸ் 4, ஓபிசி 4, எம்பிசி 6, எஸ்சி 1, எஸ்சி 6, ஏபிசி 1, பிசிஎம்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சிடறாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎம்எஸ், ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹேல இருக்கிறது. அதுக்கு வந்து 33 சீட், டோட்டல் சீட் 63, கவர்மெண்ட் கோட்டாக்கு 41. அந்த 41ல் புதுச்சேரி மாணவர்களுக்கு வந்து 33 சீட் வந்து வருது. இங்கே பக்கம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் பிரிம்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 150 சீட்டு. அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 57 + 13 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு இந்த வருஷம். அதனால் +13 சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு செக் பண்ணலாம். கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வந்து 62 சீட் வந்து இருக்குது. அதே போல் என்ஆர்ஐக்கு ஒரு 18 சீட்டு. மணக்குள விநாயகரில் வந்து இருக்கிறதுல அதிகமான சீட் வச்சிருக்கிறவங்க மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா. இங்கே 250 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு 93, 2 பேரும் இவங்க வந்து 92. வருஷம் வருஷம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு நம்பர் வந்து மாறும். இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி கிடையாது. எனக்கு மணக்குள விநாயகரில் வந்து மைனாரிட்டி கிடையாது. அதனால் எல்லாமே ஜென்ரல் தான் வரும். என்ஆர்ஐக்கு 38 சீட்டு, அதர்ஸ் வந்து 111 சீட் வந்து அவங்க மணக்குள விநாயகரில் போகுது. வெங்கடேஸ்வராவில் வந்து அது மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால 250 சீட்டில் 92 வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடுது. அதில் 120 வந்து மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டிக்கு 120 போயிடுது. அப்புறம் என்ஆர்ஐக்கு ஒரு 38 சீட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து இதுக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கு. அதே போல் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் டென்டலுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து மாஹேல் 1, வெங்கடேஸ்வராவில் 2 காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஓவராலாக வந்து இன்டேக் வந்து 100. இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 35 சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டின்றதுனால அதில் வந்து 50% சீட் வந்து போயிடும். அதாவது 50 சீட் வந்து டென்டலுக்கு போயிடுது. இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இந்த வருஷம் சீட் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் இம்பாக்ட் வந்து வரல. பட் இருந்தாலும் வந்து இதனால் கட் ஆஃப் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, கட் ஆஃபில் பெரிய அளவு இன்க்ரீஸும் நமக்கு தெரியாது. சரிங்களா? வராது. அதனால் அதை பற்றி நம்ம இப்போதைக்கு ஒரி பண்ண தேவையில்லை. வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு சீட் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில் வந்து என்னோட பிடிஎஃப் சென்டாக்கோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.